Sir, Matra sir, okay. எல்லாம் பயங்கர டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே. உங்களுக்கு தான் வாழ்த்து. Thank you. இதான் இந்துக்காக தான். 3 மாசம் உழைப்பு சும்மா கிடையாது. வெயிட் சார் கொஞ்சம் இருங்க. வெயிட் அண்ணா விஷால் கேன் ஷோ தட் ப்ளீஸ் பண்ணாதீங்க. மைக் பேசி Okay. Photographer, please sit down. Sir, Vedan, okay. எல்லோருக்கும் வணக்கம். Silence, please. Silence. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். சொல்ல முடியாத ஒரு உணர்வில் நாங்கள் மிதந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷமா களைப்பா ஒரு மாதிரியான ஒரு உணர்வில் நாங்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இது யாரையும் தோற்கடிப்பதற்காக நடந்த நிகழ்வு அல்ல. யாரையும் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்படவில்லை. ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இதில் இளைய தலைமுறையை வழிநடத்த என்னை போன்ற, ராஜேஷை போன்ற, சச்சு அம்மாவை போன்ற பல மூத்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த மூத்த கலைஞர்களின் அனுபவமும் அறிவும் இந்த இளைஞர்களின் சக்தியும் ஒன்று சேர்ந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வெகு வேகமாக வேறு ஒரு தளத்திற்கு கொண்டு செல்வோம். நாங்கள் சென்ற நிர்வாகத்தை பற்றி குறை கூற விரும்பவில்லை. நாங்கள் இங்கிருந்து எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம். இதற்கு உதவிய எல்லா ஊடக நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி. ஏன்னா நீங்கள்லாம் நடுநிலையோடு இந்த பிரச்சனையை அணுகுனீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மிக முக்கியமாக சமீபத்திலே தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு பெரிய நிகழ்வு. ரஜினிகாந்த் சார், கமல் சார்ல இருந்து விஜய் சேதுபதி வரைக்கும், ஆர்யா வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் எல்லா மூளை முடுக்குகளும் நாடக நடிகர்கள் வந்தாங்க, மூத்த கலைஞர்கள் வந்தாங்க, சக்கர நாற்காலியில் வந்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க, சிறு குழந்தைகள்லாம் வந்தாங்க. இது ஒரு பெரிய திருவிழா போல நடந்துச்சு. இந்த திருவிழா போல நடந்ததுக்கு ஒரே காரணம் காவல்துறை. அவர்கள் எங்களை பற்றி அவ்வளவு அக்கறையோடு எங்களுக்கு சூழலை அமைத்து கொடுத்தார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய தமிழக அரசு. இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு
எங்களுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க தேர்தல் அறிக்கையில முக்கியமா எது பிரதானமாக முன்னெடுக்க முதல் விஷயம் முதல் முக்கியமான விஷயம் முதலில் முதலில் இந்த மாபெரும் திருவிழாவில் இந்த அக்டோபர் 18ஆம் தேதி 2015 நடந்த இந்த மாபெரும் திருவிழாவில் கலந்து கொண்ட எல்லா அங்கத்தினர்களுக்கும் முதலில் நன்றி. கலந்து கொண்ட, ஓட்டளித்த, வாக்களித்த, அதற்கு மிக சக்தியோடு உழைத்த இந்த இளைய தலைமுறை அங்கத்தினர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு நன்றி, வாழ்த்து. ஏன்னா ஒரு படை போல திடீர் சவால் இது. முதல்ல 5 பேர் தான் இருந்தோம், 4 பேர் தான், 5 பேர் கூட இல்லை, ஆக்சுவலாக 4 பேர் இருந்தோம், அப்புறம் 5 ஆச்சு. இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய நிகழ்வை எங்களால் நடத்த முடிஞ்சது தான் எங்களுடைய ஒரு சின்ன உதாரணம். இது சாதாரண நிகழ்வல்ல. இந்த நிகழ்வை எங்களால் ஏற்படுத்த முடியும் என்றால் சங்கத்தை நாங்கள் இதைவிட சிறப்பாக நடத்துவோம். இந்த திருவிழா நடந்ததற்கு காரணமான எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. தம்பி 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 இருங்க இருங்க தம்பி தம்பிங்களா தயவுசெய்து இருங்க தயவு செஞ்சு இருங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு பத்திரிகையாளர் ஊடக சந்திப்பு ஒரு ப்ராப்பராக வச்சுப்போம். இப்போ இந்த நன்றி நவிழல் மட்டுமே வச்சோம். ஏன்னா இந்த தருணத்தை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. பிரச்சனைகள் பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்று, நாங்கள் ஒன்றாக இருப்போம். அந்த நேரத்திலே கோபத்தில் பேசிவிட்டோம். இந்த ஓட்டெடுப்பு நடந்தவுடன் நானும் சரத்குமார் அவர்களும் ஆறத் தழுவி கட்டி உணர்ச்சி பொங்க அவருக்கு நன்றி கூறினேன். அவருடைய ஒத்துழைப்பு தேவை என்றும் சொல்லியிருக்கின்றேன். அதுபோல் தான் எல்லாம் இது நாங்கள் ஒன்றாக செயல்படுவோம், ஒற்றுமையாகத்தான் இருப்போம். பிளவு என்பது கிடையாது. பெரும் பணிகள் காத்திருக்கின்றன. இந்த தேர்தலை நீங்கள் கவனித்ததை விட எங்களுடைய சங்க நடவடிக்கைகளுக்கு இன்னும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மீண்டும் வருவோம். தயவு செய்து பிரஸ் மீட் அப்புறம் நான் சொன்னாதான் அவர் பேசுவார். தயவு செஞ்சு இந்த ஒரு உணர்வை, அது சந்தோஷமாக என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. இந்த சந்தோஷத்தை ஃபஸ்ட் எங்களை அனுபவிக்க விடுங்க. ப்ராப்பரான ஒரு நீண்ட ஒரு ப்ரெஸ் மீட்டு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எல்லா கேள்விகளும் பதில் சொல்லுவோம். இந்த நிகழ்விற்கு நான் தலைவராக இருந்தாலும் ஒரு ஸ்பியர்ஹெட்டாக, ஒரு போர்வாளா இருந்து எங்களெல்லாம் நான் பல நேரத்தை தோண்டிருக்கேன். உண்மையாக சொன்னப்போனால் பயந்துருக்கேன். அந்த நேரத்துலாம் சார் இல்லை சார் பண்ணுவோம் சார், இல்லைன்னா அதுக்கு நடக்கல, அப்புறம் சார் வாங்க சார் எழுத்துட்டு போனேன். என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கமலஹாசன் உங்களுடைய பேரை முன்மொழிந்தார். மிகப்பெரிய நடிகர், நடுநிலையோ இல்லை எந்த ஒரு கருத்தும் சொல்லலாம். ஆமா, இது பிரஸ் மீட் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி, இந்த வெற்றியை எதிர்பார்த்தீங்களா? தம்பி இப்ப கேள்வி பதில் வேணாம் தம்பி, பேசுறது அதுக்கப்புறம் இனிமேல் அதான் ஆடுது.
எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் தலைவர் சாய் தொண்டை போயிடுச்சு. 12 மணிக்கு நடிகர் சங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி அ பிரைட் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதாவது எத்தனையோ சங்கங்கள் இருக்குது. இவரோட விஷன் 18 வருஷம் உழைப்பு, ஒரு மாற்றம் தேவை, ஒரு நல்ல விஷயம் தேவை, சக உறுப்பினர்கள் சக நடிகர்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்தில் இவர் முதல்ல அந்த பயணத்தில் தொடங்கினார். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து பக்கபலமாக வந்தோம். இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் ஹானரபிள் சிஎம் அம்மா அவர்களுக்கு நன்றி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக நான் நன்றி தெரிவித்தே ஆகணும். ஏன்னா காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட உடந்தையாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட், எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் அட்மாஸ்பியராக இருந்தது. ஐட் லைக் டு தேங்க் த ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் பத்மநாபன் அவர்கள். ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடந்திருக்கு. இதுக்கு தான் நாங்கள் போராடணும். 10 வருஷங்கள் கழித்து ஒரு ஃபேர் எலெக்ஷன் வேணும்னு கேட்டு ரொம்ப 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 டீசெண்டான, அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் நடந்தது, அது வேறு, அது விட்டுருங்க. பட் ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. இவரோட கனவு நினைவாக ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் நண்பன் ரித்திஷ்க்கு நான் முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் நண்பர் ரித்திஷ்க்கு நீ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும். ஏன்னா உழைச்சி இந்த நடிகர் சங்கம் நல்லா இருக்கணுன்ற அடிப்படை உணர்வோடு எங்களோட செயல்பட்டார். அத்தனை நடிகர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் நைட் ஷோவை விட ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு காட்சியை அளித்தது இந்த இடத்துல. என்னென்னா வைஜந்திமாலா அம்மாலேருந்து எத்தனையோ சீனியர் ஆக்டர்ஸ், மூத்த நடிகர்கள், வீல் சேரில் ஒரு 60 உறுப்பினர்கள். நாங்களாம் பார்த்ததே இல்லைங்க. அவங்களெல்லாம் ஓட்டு வந்து பதிவு பண்ணோன்ற ஆசையில் எல்லாரும் வீல் சேரில் 80 வயசு 89 வயசு, சில பேர் கண் பார்வை கூட தெரியாமல் வந்து வாக்குப்பதிவு பண்ணாங்க. ஹிஸ்டாரிக்கல் டேர்ன் அவுட் போல் பர்சன்டேஜ். ப்ரெஸ்ஸுக்கு நான் உண்மையிலே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேபி ஒரு ஹைப் அப்படின்னு வெளியில் சொல்கிறது எங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட போயோ இல்லை நாங்கள் சொல்கிற விஷயம் நியாயமான விஷயம் அப்படின்றது ஒரு நடுநிலையில் இருந்து நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா, தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், ரொம்ப டயர்டாக இருக்குது, வி ஹேவ் டு கோ. காலையிலேருந்து செயல்பட்டோம். கார்த்திக், தேங்க்யூ வெரி மச். பொருளாளர் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து தலைவரும் செயலாளரும் பேசிட்டாங்க. இன்னும் பொன்னுரன் சாரும் கருணா சாரும் இன்னும் ஜாயின் பண்ணணும். அவங்க 2 பேரும் இப்போ மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல முக்கியமாக வந்து இதை இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சென்சிட்டிவான ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. ஆனால் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் ரொம்ப அழகாக, முக்கியமாக காவல்துறை காலிலேருந்து ஈவினிங் இருந்தாங்க, எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் காலிலேருந்து ஈவினிங் இருந்து எல்லா விஷயங்களையும் ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த உறுப்பினர்கள் எங்கெங்கேயோ இருந்தவங்கலாம் வந்து வீல் சேரில் தூக்கிட்டு வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ மறுபடியும் சங்கத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு எல்லாரும் வந்து இது மாற்றிருக்காங்க. ஸோ உறுப்பினர்கள் எல்லாருக்கும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் சேர்ந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு திருவிழா மாதிரி நடந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதிலிருந்து எடுத்துக்கிட்டு நிச்சயமாக நிறையா விஷயங்கள் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கிறது, எடுத்த உடனே ஒரு ஃபுல் டேட்டா பேஸ் எடுக்கிறது தான். எல்லா உறுப்பினர்களும் என்னென்ன வயசில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அதுவே இங்கே ப்ராப்பராக தெரியல. ஸோ எல்லா உறுப்பினர்களுக்கான அந்த ஒரு ஃபுல் டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்க போகுது. மற்ற டீட்டெயில்ஸ் நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம். முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும், ஏன்னா மெம்பர்ஸ் எங்கெங்கேயோ இருக்காங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம்னு சொன்ன மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய கோரிக்கையை கொண்டு போய் சேர்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.